ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நச்சுகளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அது என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நச்சுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட கண்ட்ரோலில் எல்லாத்தையும் வச்சுக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க. இந்த மாதிரி அவங்க நினச்சபடி எல்லாமே அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தன்னைத்தானே கடவுள் ரேஞ்சுக்கு சுப்பீரியராக ஃபீல் பண்ணிப்பாங்க, பவர்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணிப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இவங்க கண்ட்ரோலை மீறி நடக்கும்போது உடனே ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, லைஃபே தொலைஞ்சு போன மாதிரி ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நச்சுகளை பொறுத்த வரைக்கும் லைஃபே ஒரு கேம் மாதிரி தான். அந்த கேமையும் நேர்மையாக விளையாட மாட்டாங்க, சூதாட்டம் மாதிரி விளையாடுவாங்க. அந்த சூதாட்டத்தில் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சுருப்பாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவங்களோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. போங்காட்டம் ஆடி எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க. என்ன தான் இவங்க தன்னைத்தானே கடவுளாக நினச்சிக்கிட்டு லைஃப்பில் எல்லா கட்டத்துலேயும் தன்னோட அந்த மேனிப்புலேட்டிவ் டாக்டிக்ஸை வச்சு எல்லாத்தையும் அடக்கி ஆண்டாலும் சாகா வரம் பெற்று என்றும் இளமையோடு வாழறதுக்கு இவங்க ஒன்றும் நிஜத்தில் கடவுள் கிடையாது இல்லையா? இவங்களுக்கும் வயசாகும், நரவிழ ஆரம்பிக்கும், தோல் சுருங்கி போகும், இரத்த துடிப்பெல்லாம் அடங்கி உடம்பு வீக் ஆகும். இது எதையும் இவங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. காலப்போக்கில் இவங்களுக்கு வயசாகும்போது இந்த உண்மை நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி இவங்களுக்கு சுரீல்னு உரைக்கும். மரணத்தை நெருங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மையை இவங்களால் ஏற்றுக்க முடியாமல் மனசுக்குள்ளே ஒரு பெரும் போராட்டமே நடக்கும். மரணத்தை வாழ்க்கையோட ஒரு இயல்பான பகுதியாக பார்க்குற அந்த பக்குவம் இவங்களுக்கு கிடையாது. உறவுகளை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இளமையை இவங்களோட கண்ட்ரோலில் வைக்க முடியாது. மனுஷங்களை மேனிப்புலேட் பண்ணி ஏமாற்றின மாதிரி மரணத்தை இவங்களால் மேனிப்புலேட் பண்ணி ஏமாற்ற முடியாது. ஸோ மரணம்ங்கிற அந்த நிதர்சனம் நச்சுகளை அச்சுறுத்தும். அவங்க கற்பனை பண்ணி வச்சுருந்த அந்த ஃபேக்கான சுப்பீரியர் காட் லைக் பர்சனாலிட்டிக்கு எதிராக இந்த மரணம் செயல்படுறதா இவங்க நினப்பாங்க. மரணம் அப்படிங்கிற இந்த நிதர்சனம் குறுக்க வர்றதுனால தன்னோட பவரை காலாகாலத்துக்கும் மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுமே அப்படின்னு நினச்சி பயப்படுவாங்க. மரணம் இவங்களோட எக்ஸிஸ்டன்ஸை எரேஸ் பண்ணிடும் அப்படின்னு நினச்சி பதறுவாங்க. இவங்களோட மரணத்துக்கு பிறகு எல்லாரும் இவங்கள மறந்துடுவாங்க அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. இவங்க இல்லாமல் போயிட்டா இவங்க இத்தனை வருஷமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்த தன்னோட அடிமைகள் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க அப்படிங்கிறதையும் நினச்சி பயங்கரமாக காண்டாவாங்க. அது மட்டும் இல்லாமல் மரணத்துக்கு பிறகு இவங்க செஞ்ச இந்த தப்புகளுக்கெல்லாம் கிடைக்க போகிற அந்த தீர்ப்பை நினச்சி பயப்படுவாங்க. இவங்க இப்படியெல்லாம் பயப்படுறதுனால இவங்க செஞ்ச அந்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து வருந்தி திருந்தவும் மாட்டாங்க. இவங்க மரணத்துக்கு பிறகும் யாரும் இவங்களை மறந்து போகாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிறப்பான சம்பவத்தை செஞ்சு அது மூலமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த நச்சுகள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவங்களோட அழிச்சாட்டியும் இன்னும் அதிகமாகும். தன்னோட அந்த நிலையை அப்யூஸ் பண்ணுறதுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. கொடூரமான அந்த அப்யூசிவ் பிஹேவியரை தன்னோட இந்த இயலாத நிலையை காரணம் காட்டி நியாயப்படுத்துவாங்க. யாரும் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேச முடியாத அளவுக்கு சிம்பத்தி ட்ராமா க்ரியேட் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் மரணத்தை நெருங்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தை கூட ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணி விக்டிம்ஸை மேலும் மேலும் துன்புறுத்துவாங்க. செஞ்ச தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு இவங்களோட விக்டிம்ஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணி அந்த ஆறுதலையோ இல்லை ஒரு மன திருப்தியையோ கூட விக்டிம்ஸ்க்கு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. வாழ்க்கையோட அந்த கடைசி நொடி வரைக்கும் இவங்களோட நிலையில் இருந்து கட்டுகளவுக்கு கூட மாறாமல் அதே டாக்ஸிக் மென்டாலிட்டியோடு போய் சேருவாங்க. ஆனால் இவங்க என்ன தான் குட்டிக்கரணம் போட்டாலும் மரணத்தை இவங்களால் ஜெயிக்கவே முடியாது. ஸோ நச்சுகளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத இல்லைனா ஜெயிக்கவே முடியாத ஒரே ஒரு விஷயம் இருக்குன்னா அது அவங்களோட மரணம். ஆனால் இந்த கண்டென்ட்டை எழுதி முடிக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு.
நச்சுகள் சாகும்போது அந்த கடைசி நொடிகளை கடக்கும்போது என்ன யோசிப்பாங்க, என்னெல்லாம் பிளான் போடுவாங்க? ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த நச்சுகள் தன்னோட தோல்வியை ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? நோ சான்ஸ். அப்போது நச்சுகள் என்ன யோசனையோட கண்ணை மூடுவாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன தோணுதுங்கிறத பற்றி நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.